அப்ப கடவுள் பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொன்னால் உறவுகளை துண்டாடுகிற வெறுப்பையும் பகைமை உணர்வையும் எரிச்சலையும் பல்வேறு பெயர்களால் சாதி மதம் இனம் மொழி இவைகளின் பெயரால் மக்கள் துண்டாடப்படுகிறதை கடவுளுடைய இதயம் அருவருக்கிறது. நீதியை அவர் விரும்புகிற ஒருவராய் இருக்கிறார். ஆகவே நீதியை திரும்ப திரும்ப வாசிக்க கேட்கிறோம். நீதியை பிரித்து ஆண்டவருடைய பிறப்பை உணர்ந்து கொள்ள முடியாது. நீதியை தவிர்த்து ஆண்டவர் இயேசுவை நம்மால் ஒருபோதும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அப்ப நீதி என்றால் அடுத்தவர்களுக்கு உரியதை கொடுப்பது நீதி. வாட் இஸ் டியூ டு அதர்ஸ், நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். ஆகவே ஒன்று அவருடைய தன்மையை அவருடைய பெயர் வெளிப்படுத்துகிறது, இன்னொன்று அவருடைய அழைப்பை அது வெளிப்படுத்துகிறது, மூன்றாவது கடவுளுடைய மிகப்பெரிய அந்த பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது அவருடைய டெஸ்டினி, எங்கே நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். எனவேதான் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 4:4 பவுலடியார் குறிப்பிடுகிறார், திருச்சட்டத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மையெல்லாம் மீட்டு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறு அவர் பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பப்பட்டார். அவ்வளவுதான். நாம் என்னவாக மாற வேண்டும் என கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். ஸ்லோ டிவினைசேஷன். நாம் எல்லாரும் தெய்வ பிள்ளைகளாக மாற வேண்டும். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். இதுதான் அவருடைய பிறப்பு, அவருடைய வருகையினுடைய நோக்கம் என்பது நாம் தேவ ஜனங்களாக மாற. எனவே இறை மக்கள் என்று எல்லா கோயில்களிலும் உங்களை அழைக்கிறார்கள், என்னை அழைக்கிறார். இந்த திருச்சபை தன்னை எப்படி பார்க்கிறது? நம்மை இறை மக்கள், பீப்புள் ஆஃப் காட் என்று தான் பார்க்க. அதான் பெரிய அடையாளம். அது குருவாக இருந்தாலும் போப்பாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நாம் எல்லாரும் இறை மக்கள். ஆகவே கடவுளுடைய மக்கள் நாம். அப்படிப்பட்ட அந்த எல்லைக்கு ஆண்டவருடைய பிறப்பு நம்மை அழைத்து செல்கிறார்.